இங்க சோழனும் நிலாவும் பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பை விட்டு போனதுமே நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா எதுக்காக இப்படி பேசினேன், எங்க அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையான்னு கேட்டதான் ஒண்ணு வானதியும். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம் முடியும்னு சொன்னதான் எப்படி ஒன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுது, இப்படி சுயநலமா யோசிக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வானதியை பாண்டி பாத்தீங்கன்னா திட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி சோழனும் பாத்தீங்கன்னா சேரனை பார்க்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து எப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு உனக்கு ஓகேவா என்ன ஏதுன்னு துருவி விசாரிப்பாங்க. நம்ம சேரனும் பாத்தீங்கன்னா டேய் நான் உண்மையா சம்மதிச்சதாண்ட அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்பாங்க. அப்புறம் என்ன நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா சேரன் அந்த பொண்ணுகிட்ட பேச வைக்கிறதுக்காகவே தரகருக்கு கால் பண்ணி ஜெயந்தி அவங்களோட நம்பரை பாத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அதே நேரம் நிலாவும் சோழனும் பாத்தீங்கன்னா ஜெயந்தியை மீட் பண்றதுக்காக காஃபி ஷாப் போவாங்க. போன இடத்துல நிலாவும் பாத்தீங்கன்னா ஜெயந்தி கிட்ட அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கங்கிறத நல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத வச்சு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நிலாவும் ஒரு வழியா ஜெயந்தியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போனதுதான். நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா சோழன் கிட்ட சொல்லுவாங்க, நான் இப்படி ஜெயந்தி மீட் பண்ண விஷயம் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம், எனக்கு என்னவோ இவங்க என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து வெளியே வரவே இல்லை, அதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க.